சிம்ரன் மேம்க்கு வாய்ஸ் கொடுத்தவங்க அண்ட் பல குரல்களுக்கு கொடுத்தவங்க ஸ்மிருதி நம்ம கூட இருக்காங்க. Yeah, hi. First of all, vanakkam SS Music Yes. viewers, and I'm so happy to be here. And it was a fantastic experience actually. இப்போ நான் சிம்ரன் மேம்க்கு வந்து குட் பேட் அக்லியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நான் சிம்ரன் அவங்க மேம்க்கு டப் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மை ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சிம்ரன் அவங்களுக்கு டப் பண்ணது வந்து வாஸ் பாவக்கதைகள். ஓகே, கௌதம் மேனன் சார்து வந்து பவர்ஃபுல்ல ஃபர்ஸ்ட் த்ரிஷாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. கார்த்திக் டயல் செய்து என்ன அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்தது இல்லையா, அதுல த்ரிஷாக்கு நான் டப் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுல பிடிச்சி போய் நெக்ஸ்ட் வந்து பாவக்கதைகள்ல வந்து சிம்ரன் மேம்க்கு டப் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் இட் இஸ் அவங்களுக்கு டப் பண்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா தென் யூனோ அந்த that you know the feel that we get when we are dubbing is also very good. So அவங்களுக்கு அதில் டப் பண்ணதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டப் ஈவன் இன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சப்தம்ல கூட. ஓகே, சப்தம்ல கூட டப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி. அண்ட் இதில் சொல்லவே வேணாம், பிகாஸ் அஜித் சார் தலை படத்தில் வந்து டப் பண்ணுறது வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் நான் இப்போ தான் படம் பார்த்துருக்கேன் வேறு. ஸோ ஐ எம் ஃபுல்லி இன் தட் ஜோஷ். ஓகே, சச் அ மேசிவ் என்டர்டெய்னர். அண்ட் அவங்களோட அண்ட் சிம்ரன் மேம் அவங்களோட போர்ஷன் வந்து இட் வாஸ் வெரி, அவங்களோட கேரக்டர் த வே ஷீ ஹஸ் போர்ட்ரேட் இட் வாஸ் வெரி லைவ்லி யூனோ அவங்களுக்கு டப் பண்றது. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். எஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த கில் பில் காஸ்டியூம்ல வர்றப்போ எஸ் அந்த சில சீன்லாம் வந்து ட்ரெய்லர்லயே ஆஃப் கோர்ஸ் இட் பீக், பட் தியேட்டர்ல நீங்க நேத்து உட்கார்ந்து பார்க்கறப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தியேட்டர்ல? தியேட்டர் வாஸ் கோயிங் கிரேசி. எவ்ரிவன் எல்லா சீனும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தி ஆடியன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் ரிசீவ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சிம்ரன் மேம் என்ட்ரி டைம்ல வந்து ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். ஆஹா இப்போ என்னோட வாய்ஸ் வந்து கேட்க போறேன்னு. ஓகே, ஆமா, அது ஒரு ஜோஷ் தான் அந்த பாக்குறப்போ. அண்ட் மேம் கிட்ட பேசியிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது how well she did receive it? I haven't gotten an opportunity to speak to Simran ma'am yet. Okay. But it would be great if I'm anywhere. If I'm able to connect on Insta or any other time, it would be nice. ஆனா இது வரைக்கும் நான் பேசினது இல்லை மேம்கிட்ட. ஐ ஹோப் ஷி லைக் மை ஒர்க். சூப்பர். அண்ட் நீங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தது இருக்குல்ல, ஏன்னா இப்போ சிம்ரன் மேம்க்குனாலும் தேடுவாங்க பீட் எவ்ரி லாங்குவேஜ். ஒரு இப்போ த்ரிஷா மேம்க்கு தேடுவாங்க. நீங்க ஆல்ரெடி த்ரிஷா மேம்க்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஸோ இதுல வந்து எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கால் வந்தது இல்ல, அது எப்படி இருந்தது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சப்தம்ல பேசியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அதை பேஸ் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஐ அட்டெண்டட் அ வாய்ஸ் டெஸ்ட். ஓகே, வாய்ஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு தென் they felt it suited well. ஓகே, சரி ஓகே. பட் தி வே யூ டாக்ல அந்த வாய்ஸ் வந்து யூனிக்கா தான் இருக்கு. நீங்க கொடுத்த சில ஆர்டிஸ்ட் வர்றப்போ அவங்களோட வாய்ஸ் வந்து இல்ல இல்ல அவங்கள மாதிரியே இருக்குல்ல, அவங்க பேசும்போது அவங்கள மாதிரியே இருக்குல்லன்னு தோணும். பட் ஐ திங்க் யூ மாடுலேட் பண்ணி பேசுவீங்க. ஆமா, ஐ ஆல்வேஸ் மாடுலேட் ஆஸ் பர் அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் எப்படி இருக்கோ ஐ ட்ரை அண்ட் மேட்ச் தட். அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி, சப்போஸ் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அவங்களே டப் பண்ணா நல்லா இருக்கும்னு. சரி நம்ம அந்த இதை வந்து லெட்ஸ் டூ இட் ஃபார் தெம்ன்ற மாதிரி ஐ ஆல்வேஸ் லைக் டு டூ இட் ஆஸ் பர் அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ டூ தட் எஃபர்ட் டு டூ இட் லைக் தெம்.